Okay, we will start the class with the prayer. Prayerல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Okay. Say the prayer along with me. என்னோட சேர்ந்து prayer சொல்லுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. Okay, we are saying thanks to all the gurus and asking for their blessings so that we can do a fantastic job today together. Okay, இன்னைக்கு நம்ம பண்ண போற வேலையெல்லாம் ரொம்ப அழகா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு எல்லா குருக்கும் வேண்டிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேயா? என்னோட பேர் கோமதி. My name is Gomati. I'll first go through what we did in the previous class. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணோன்றத ஒரு தடவை குயிக்கா பாத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் என்னன்னு ஆரம்பிக்கலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் we made human eyes. How did we make it? We made one circle and then we put two triangles on the left and right, and then we tried to connect that. We made the pupil, the iris, did the shading, and then we made some eyelashes. We tried to make some eyebrows. This is what we did in the last class. Last classல நம்ம ஒரு வட்டம் போட்டுட்டு பக்கத்துல ரெண்டு முக்கோணம் போட்டு அதை கனெக்ட் பண்ணி ஒரு கண்ணு ஷேப் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். அதுக்கு மேல அந்த கண்ணுக்குள்ளேயே இருக்கிற அந்த விழிய வந்து நல்லா டார்க்கா ஷேட் பண்ணோம். லைட் ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் சைட்ல. அப்புறம் மேல இமைகள் பண்ணோம். அந்த அந்த இமைகளோட அந்த முடியெல்லாம் பண்ணோம். அப்புறம் புருவம் பண்ணோம். So we did all that in the last class. Is this good? இது நல்லா இருக்கா நம்ம பண்ணது? Yes ma'am. நல்லா இருக்கா? ஆனா இது ரியலா இருக்கா பாக்குறதுக்கு? நிஜமாவே கண் இப்படிதான் இருக்குமா? பொம்மை கண் மாதிரி தானே இருக்கு இது. Is this real or does it look like a cartoon maybe? Cartoon மாதிரி இருக்குல்ல. So it's not real. Now we are going to do a little more difficult part of trying to make this real. How do you make an eye look real? ஒரு கண்ணை எப்படி நிஜமாவே நிஜமாவே இருக்கிற மாதிரி எப்படி பண்றது? So we are going to make that today. Have you made real eyes before? Have you tried it? நிஜமா கண்ணு மாதிரி வரையறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு ஈஸியா கஷ்டமா? How is it? Is it easy or difficult? Can we try? Can I show you some eyes that are different from what I have made? So இப்ப நான் பண்ணதை விட வித்தியாசமா சில கண்கள் நான் பண்ணி வச்சிருக்கேன். அதை காமிக்கட்டுமா? இது எப்படி இருக்கு? ரியல் ஐஸ் மாதிரி இருக்கு இல்லையா? சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நேத்தி கிளாஸ்ல பண்ணது, லாஸ்ட் டைம் கிளாஸ்ல பண்ணது, we tried to make basic shape. சாதாரணமா ஒரு கண்ணுல என்னென்ன இருக்கும், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். We did basics. Now we are going to try a little more difficult to make something real like this. Can we try together? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் ஸ்லோவா வரும். எவ்வளவு தூரம் வருதோ கரெக்டா பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, so we will try slowly together to do whatever we can. This is a little difficult. Okay, இது கொஞ்சம் கஷ்டம். பார்ட்டா போறோம். We'll go step by step and then you can stop and show your picture also in between how you are doing. கொஞ்சம் மெதுவா பண்ணுவோம், ஆனா கரெக்டா பண்ண முயற்சி பண்ணுவோம். கரெக்டா? So
இன்னைக்கு கிளாஸ்க்கு clean sheet of drawing paper எடுத்துக்கிறோம். ஒரு clean sheet எடுத்துக்கிறோம். And then we will start with வரைய தெரியல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா எந்த பென்சில் யூஸ் பண்ணுவோம் யூசுவலா? Which pencil do we use when you are going to start? 2H. 2H. Okay, 2H, 4H, anything that is lighter. If you have lighter color pencils, you can use that. So இன்னைக்கு வந்து இது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால கொஞ்சம் பெருசாவே போட போறோம்னா, so we are going to make a very big circle and try to see how to make one eye properly. Okay, so we will start with making one slight circle. So when you do not know how to make a circle, it's good idea to start small and make it big, or keep moving your hand like this. கையை இப்படி வட்டமா மூவ் பண்ணிட்டே இருந்து மெதுவா ஒரு வட்டம் போடுங்க. ஓகே, ஒரு வட்டம் மட்டும் போட்டுக்கிறோம். So you're making one circle. கரெக்டா ஒரு நீட்டா பெரிய சர்க்கிளா போடுங்க, ரொம்ப குட்டியா போட வேண்டாம். நீ பெரிய சர்க்கிளா போடுங்க, ஏன்னா இதுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கு. There are so many parts inside the eyes and I want to show you how to do them in detail. So the more bigger it is, the better it is. We want it to be even bigger. I want it to be even bigger. So I'm going to make it a little more bigger than this. So I'm rubbing it off. I want it to be even bigger. ஒரே ஒரு கண்ணு பண்ண போறோம், ஆனா பெருசா பண்ண போறோம், ரியலா பண்ண போறோம். So making it even big. Big circle போட்டுக்கிறேன் நான். Okay, so I've made a big circle with a lighter pencil. Big circle. Okay, fair enough. I'm finished, ma'am. Very good. Okay, Finished, ma'am. very good dear. There are some new people joined in. Okay, those who have joined in just now, I am going to start making eyes again. Last class we did eyes, we are going to do eyes, but this time we are going to make real eyes. ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி ஐஸ் பண்ண ட்ரை பண்ண போறோம். இது கொஞ்சம் கஷ்டம், அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போறோம் மெதுவா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். சோ ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க, நல்ல பெரிய வட்டம் போட்டுக்கோங்க, நீட்டா டிராயிங் பேப்பர். மேக் அ பிகர் சர்க்கிள். ஓகே, ஒன்ஸ் யூ ஆர் டன், இந்த வட்டம் போட்டுட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் அ ஸ்கேல் இட் இஸ் குட். ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இல்ல அப்படின்னா கூட நீங்க லைன் போடலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸ்கேல் வச்சு போடுறீங்க அப்படின்னா இது வந்து செமி சர்க்கிள் ஆக போறது இல்ல, கொஞ்சம் அந்த இதுக்கு கீழே. So you will take that circle, but little below the midline of the circle you want to put a cross line, like this. So just make it slightly cross. This is what we want for now. We have put one circle, we have put one line across, but not dividing it the circle equally. So இது வந்து பாதியா வட்டத்தாக்க போறது இல்ல, கொஞ்சம் கீழே போட போறோம். ஓகே, இது போட்டாச்சு அப்படின்னா, so now we are going to make one small triangle here like this. Small triangle. Okay, are you done? I will have the eraser ready because I want to make some adjustments. Yes, I want to make some adjustments to this triangle shape. Okay, I'll show you this triangle. I don't want it to be sharp. இவ்ளோ ஷார்ப்பா இருக்க வேணாம் எனக்கு, அதனால நான் வந்து அதோடைய முனைய கொஞ்சோண்டு அழிச்சுக்கிறேன்.
So I am making it look a little blunt like this and bring it down closer to the line. இது வந்து இந்த லைன் வந்து, so top line is exactly like the triangle, but the edge I have converted into a slight circle, and then this line is closer to the horizontal line that we drew. நம்ம வரைஞ்ச அந்த அந்த கோடுக்கு பக்கத்திலேயே வர மாதிரி இந்த இதை மாத்திக்கிட்டேன். So it's not a perfect triangle anymore. கரெக்டா வந்திருக்கா கீழன்? அந்த கீழே இருக்கிற லைன் மட்டும், அந்த ட்ரையாங்கிள்ல கீழே இருக்கிற லைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் குட்டியா பண்ணிக்கோங்க, பெருசா வேண்டாம். Okay, ma'am. கீழே இருக்க லைன் மட்டும், the line that is below, try to make it closer to this horizontal line. Okay? Okay, ma'am. அத மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. Ma'am? Yes, it's coming out well. Who's using okay, Dushyant, you should use drawing paper, my dear. Dushyant, white paper இருக்கா பாருங்கம்மா. இதுல ரொம்ப கஷ்டம். ரூல்டு பேப்பர்ல பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வராது. நிறைய குட்டி குட்டி லைன்ஸ் எல்லாம் போட போறோம். இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா கண்ணா. White paper தேடிக்கோங்கம்மா. Okay, anybody else? Somebody wants to show? Vaishnavi, I saw yours. It's good. Akhilan, Vaishnavi நல்லா இருக்கு. Tanisha, I'm seeing. Wait. I'm seeing Tanisha's work. It is good. It's good. Very good. Then who else wanted to show? Joshita. Next step என்ன தெரியுமா? இந்த triangle audience. Next step is going to be this edge of this triangle and this dot. In the dot, this dot on the right corner that is crossing the circle, this and this we are going to connect. Not too big. So இப்ப நம்ம வந்து we are going to connect this corner of the triangle to this corner. இதை எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, we are going to make a smaller semicircle, not too big. இந்த வட்டத்துக்கு அளவுக்கு பெருசு கிடையாது, குட்டியா கொண்டு வந்துக்கோங்க. So it's not going to be so big. You are going to connect this dot from the corner from the triangle to the corner that is the dot that is crossing the line, where the line is crossing this circle. There is this dot. இதையும் நீட்டா கனெக்ட் பண்றோம். If you are done with this, the next step, இந்த triangle உடைய edge இருக்கு இல்லையா, so this side of the triangle edge that we adjusted, we are going to connect this and this dot again. So அண்டர் ஐயோடைய லைன் போட போறோம். ஆனா இது இந்த அளவுக்கு பெருசு கிடையாது, கொஞ்சம் குட்டியா இருக்க போகுது. ஓகே, so it's not going to be so big, it's going to be smaller like this. Smaller circle. It's not even a circle, it's a curve, smaller curve. ஒரு குட்டியான curve போட்டிருக்கோம். So இவ்வளவு தூரம் வந்துட்டோமா? டார்க்காவா மேம்? டார்க்கா போடணுமா? இப்போ நீங்க லைட்டா போட்டுக்கோங்க. So your question was, do we have to do it dark or light? Start doing light first. If your line is very good, then you can make it dark. Okay? Okay. Very good, dear. So இது Are you done so far? Yes, ma'am. Very good. Now what I'm going to do is to put my finger, one finger, ஒரே ஒரு விரலை வச்சுக்க போறேன். இந்த கண்ணுடைய அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, so ஒரு விரல் வச்சு ஒரு விரல் டிஸ்டன்ஸ்ல I'll put one dot on the line. So one finger distance I've put a dot on the line. Okay, and I'm going to go parallel to this curve. இந்த curve இருக்குல்ல, இந்த வளையம் போட்டோம்ல, மேல் வளையம்,
இதுக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல போக கூடாது. இதே மாதிரியே நம்ம வந்து இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போட்டுட்டேன். So far பண்ணிட்டீங்கன்னா காமிங்க. இந்த ஸ்டெப் பண்ணியாச்சுன்னா you can show. So we have made a basic shape of the eye and a basic shape where the fold of the eye is. கண்ணுடைய அந்த ஆழம் இருக்கு இல்லையா, அது நம்ம எங்க வந்து கண்ணோட விழி முடியுதோ அந்த ஆழத்தை வந்து நம்ம காமிக்கிறதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்கோம். This is the place where your eyeball is ending and there is a deep fold inside your, the place where your eyeball is ending and where your bone is starting to go near your eyebrow. இந்த இடம் தான் ஆழம். நம்மளுடைய கண்ணோட விழி கம்ப்ளீட்டா முடிகிற இடம் ஆழம். இதுதான். இதுக்கப்புறம் மேல ஐப்ரோஸ் தான் வரப்போகுது. So this is the important section that we need to do. இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா காமிங்க. So from the real picture that I have made, this is the main step. The real pictureல main step இதுதான். So இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னா please do show. Next step காமிக்கிறேன் அதுக்கப்புறம். Okay, காமிக்க ஆரம்பிக்கிறீங்க. Yes, I can see Mugilesh's lines are correct. Good. Mugilesh, size கொஞ்சம் குட்டியா இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டுக்கணும்னா இன்னொரு தடவை போட்டுக்கணும்னா கூட போட்டுக்கலாம். தப்பு கிடையாது, பட் கஷ்டமா இருக்கும் உள்ள வரையறதுக்கு. வைஷ்ணவி அகிலன், I think you are getting it right. Yes, yes, நல்லா இருக்கு. Good, very good try, Mugilesh. And Tanisha also is getting it. Okay, fine, I like it. So far, so good. அடுத்தது போலாமா? இப்போ லைட் பென்சில்ல வரைஞ்சிட்டதுனால எனக்கு நடுவுல இருக்க இந்த லைன் வேண்டாம். The mid line I don't need. I am going to rub it off. நீட்டா ரப் பண்ண போறோம் இந்த இடத்தை. நடுவுல எனக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது டர்ட்டியா. சோ எல்லாம் கிளீன் பண்ணிட போறேன். I'm just cleaning up the midline properly. Yes. Now I'll put the line again a little darker. So I'm going to take, I've taken 4B to make it darker. Okay. I started with 2H to draw first a very simple line, and now I am taking 4B. You can take 4B or 6B, whatever you want, to make this line thicker. எதெல்லாம் கரெக்டா இருக்கோ அதெல்லாம் இப்ப நம்ம வந்து கொஞ்சம் நல்ல திக்கா கொடுக்க போறோம். ஏன்னா இதெல்லாம் கரெக்ட், நம்மளுக்கு இந்த லைன் நம்மளுக்கு வேணும். இது வேண்டாம், சோ இது அப்புறமா அழிக்க போறோம், அதனால இது லைட்டாவே இருக்கட்டும். The bigger circle that we drew, I don't need the line. I will rub it off a little later. So I don't want to make it darker. அத டார்க் ஆக்க வேண்டாம். இந்த விழி மட்டும், இந்த கண்ணு மட்டும் நம்ம டார்க். We're only making the eye shape darker, not the border lines, the other lines that we drew. So I can rub off the line. And 4B. 4B is good, my dear. Yes, do that. Good. Awesome. இது போட்டுட்டோம்னா next step we are going to make the iris. Iris என்னது? ஐக்கு நடுவுல இருக்கிறது இல்லையா, iris. What is it called? So important ஆன parts எல்லாம் பாப்போமா? நம்ம வரைய போறது, we are going to draw iris, pupil,
ஓகே, இதெல்லாம் வரைய போறோம் நம்ம இன்னைக்கு. ஐரிஸ் எது பியூப்பிள் எதுன்னு தனியா காமிக்கணும். ஐரிஸ் எது பியூப்பிள் எது தெரியுமா? வாட் இஸ் ஐரிஸ், வாட் இஸ் பியூப்பிள்? Ma'am, don't know that. டோன்ட் நோ. ஓகே, கண்ணுக்கு நடுவுல அந்த டார்க்கா இருக்குது இல்லையா, வட்டமா இருக்கு இல்லையா, Yes, ma'am. கருவிழின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஐரிஸ். மொத்தமா இருக்கிறது ஐரிஸ். சோ முதல்ல ஐரிஸ் போடுவோம். ஐரிஸ்க்கு நடுவுல ரொம்ப பிளாக்கா இருக்கு பாருங்க, அதுதான் பியூப்பிள். ஓகே, சோ ஐரிஸ் பியூப்பிள் ரெண்டையும் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐரிஸ்க்கு வட்டம் போட போறோம். So when I do not know, I like to take a lighter pencil. I am taking H, 2H, whatever you want to take. Just starting with a light pencil, I want to make a circle, but I want to make sure that it's only 3 parts of the circle, not a full circle. இது பாருங்க, லைட்டா பண்ணிருக்கேன். Can you see the light line? It's not a full circle, it's coming close to this. மேல இருக்கிற அந்த கர்வ் இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்க வளையத்துல போய் முடியுது, ஆனா முழுசான வட்டம் தெரியாது. முழுசா வட்டம் இல்ல, முக்காவாசி வட்டம் மாதிரி இருக்கு. கரெக்டா? Yeah, yes, this is iris. இதுதான் ஐரிஸ். ஐரிஸ்க்கு நடுவுல இருக்கிற டார்க் சர்க்கிள் பியூப்பிள். ஓகே, சோ இப்போ நான் வந்து இங்க தனியா வரையறேன். இது பெரிய சர்க்கிள் வந்து ஐரிஸ், பெரிய சர்க்கிள் ஐரிஸ். ஐரிஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு டார்க் சர்க்கிள் போடுவோம்ல, அதுதான் பியூப்பிள். இந்த டார்க் சர்க்கிள் தான் பியூப்பிள். ஓகே, Okay, ma'am. ஓகே. இந்த ஐரிஸ் நடுவுல இந்த டார்க் சர்க்கிள் பெருசா வரையணுமா குட்டியா வரையணுமா? Ma'am, குட்டியா ma'am. குட்டியா வரையணுமா? யாராவது பெருசா வரையணும்னு நினைக்கிறீங்களா? ஓ, பெருசா கண்ணை விட்டு பாக்குறீங்க, என்னது? No, ma'am. தனிஷா பெருசா? No problem, dear. பெருசா வரையலாமா குட்டியா வரையலாமா? Should the iris be pupil be bigger or small? Ma'am, குட்டியா வரையோம் ma'am. குட்டியா வரையணும். Somebody wants small, somebody wants big. Now I will tell you the logic. ஏன் பெருசா வரையணும், ஏன் சின்னதா வரையணும், லாஜிக் சொல்லி தரேன். ஓகே, சோ இந்த டே லைட், காலையில மத்தியானம் நல்ல வெளிச்சம் இருக்கும்போது டே லைட், your pupil is small. In the daylight your pupil is small. Night time in darkness your pupil grows bigger. Okay, daytime la வரையறீங்களா? daytime இது வந்து picture வந்து is it going to show daytime or night time or Daytime. daytime. See, why is that? இப்போ கேமரால, மொபைல்ல கேமரா எடுக்கும்போது have you seen zoom in zoom out? மொபைல்ல பாத்திருக்கீங்களா? ஜூம் பண்ணா என்ன தெரியுது, எல்லாம் தெரியும் இல்ல? ஜூம் பண்ண ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா குட்டியா தெரியும் இல்லையா? Yes, ma'am. சோ நம்மளோட கண்ணுக்குள்ளேயும் அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. Our eyes have this zoom in and zoom out. When it is dark, our pupil gets bigger, so we are able to see a little better. ரொம்ப இருட்டா இருக்கும்போது அந்த கண்ணுடைய அந்த பியூப்பிள் வந்து கொஞ்சம் தன்னால பெருசாயிடும் நம்மளுக்கு. அப்பதான் சுத்தி என்ன இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும், இருட்டா இருக்கு இல்லையா? அதுக்குதான் அப்படி இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து வரையும் போது அந்த பியூப்பிள இப்போ டே டைம், so we are going to show day time. Yeah, day time, so we are going to make the inner circle a little smaller, not too big. Okay, fine. Yes, ma'am.
சூப்பர். ஓகே, இன்னர் சர்க்கிள் பண்ணியாச்சு, அவுட்டர் சர்க்கிள் பண்ணியாச்சு. இன்னர் சர்க்கிள் இஸ் கால்ட் pupil, outer circle is the iris. Okay, now we are going to shade these circles. Before shading the circles, I want to do one thing. I want to imagine, for me the light is coming from here, so I want to imagine that there is some place where there is going to be light. So I am going to make a shape like this where I will not do any shading. ஒரு சின்ன ஷேப் போட்டிருக்கேன், கட்டமா போட்டிருக்கேன் நானு. You can make any shape. Last time we saw we can make triangles, we can make a circle also, depending upon where the light is coming up and what type of light is coming. I am thinking light in my room. It's not a natural light that I have. I have an artificial light. என்கிட்ட ஒரு artificial light இருக்கு. அதுல இருந்து வர்ற வெளிச்சத்தை காமிக்கிறதுக்காக நான் ஒரு கட்டம் போட்டுக்கிறேன். If you want to show natural light, வெளியே நிக்கிறோம், சன்லைட் வருது அப்படின்னா you can use different shapes. But decide on one shape on one side. Okay, this is the side I have decided. இந்த இடத்துல ஒரு கட்டம் போட்டிருக்கேன். So ஒரு circle போட்டிருக்கேன் for pupil. I have put a circle and I have put one box right on one side of my pupil so that I will make sure I'm not shading anything inside this. இதுக்கு நடுவுல ஷேடே பண்ணக்கூடாது, இந்த டப்பாக்குள்ள நான் ஷேடே பண்ணக்கூடாது, அதனால இதை அப்படியே விட போறேன். ஓகேயா? இது வரைக்கும் பண்ணிட்டேன் அப்படின்னா now I will move to a darker pencil. I think I will take Ma'am, can I take 6B? 6B, yes, I am also going to take 6B dear. 6B, நடுவுல ஐரிஸ வந்து ஷேட் பண்ண போறேன். பட் ஈவன் in the iris I want to do some shadowing, so I'm leaving a cross line like this, and I'll shade and you will be able to see it better. Can you see how I have shaded? I've just put one cross line, not too big. ஃபுல்லா ஷேட் பண்ணல, அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன டப்பா மாதிரி போட்டிருக்கேன் நான். அதை விட்டுட்டு மத்த இடத்தெல்லாம் ஃபுல்லா 6Bல ஷேட் பண்ணிட்டேன். So I have left that place and shaded the rest of the pupil fully in 6B. This box I am going to shade. I will use I'll use H maybe or 2H. இந்த பாக்ஸையும் ஷேட் பண்ண போறேன் pupilக்குள்ள, but lighter. Do you see the difference? Are you able to see the difference? Good. Could you try doing this? இது பியூப்பிள் மட்டும் ஷேட் பண்ணிருக்கோம், ஒரு வட்டம் அந்த ஃபுல்லா டார்க்கா 6Bல. பட் அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடம் விட்டுட்டோம், வேணும்ட்டே அதை வந்து Hலயோ 2Hலயோ ஷேட் பண்ண போறோம் லைட்டா. So we wanted to shade it darker, the pupil, but left a little bit of space in between the pupil where we shaded light with H. Okay? Ma'am. Yes. Ma'am, அந்த ஷேட் பண்ணிட்டு கேப் விட்டீங்களா மேம்? அந்த கேப்ல என்ன பென்சில் மேம் ஷேட் பண்ணீங்க? நான் H எடுத்தேன்மா, 2H எடுத்துக்கலாம். ஓகே மேம். Okay. Now I will take again my 6B pencil to do the bigger circle darker, and then I'll put the box also a little darker because otherwise I'll accidentally shade inside this. இல்லாட்டி மறந்துருவேன், அதனால இதையும் டார்க் ஆக்கிட்டேன். Yes, Akilan, can show. Yes, very good. It's very good. Perfect. Awesome. Who else is showing? Akilan. Akilan is showing, and then I saw Joshita's work is awesome. Very good. Very good. And Pratik also very good dear, very good. நல்லா பண்ணிருக்கீங்க, very good.
Okay. Dushyant. White paper எடுத்து பண்ணிருக்கீங்க. Fantastic, Dushyant. Very good. Very good, dear. Very good, Dushyant. Super. ரூல் பேப்பர்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் திருப்பி ஒயிட் பேப்பர் கண்டுபிடிச்சு அதுல பண்ணிருக்கீங்க. வெரி குட் ஒர்க். குட். அப்படிதான் பண்ணுங்க. வெரி குட் டியர். ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஷேடிங் பண்ண போறோம். ஐரிஸ ஷேட் பண்ண போறோம். பியூப்பிள் ஷேட் பண்ணியாச்சு இல்லையா? பியூப்பிள்ல எதுவும் பண்ணது இருக்கா? முடிச்சிட்டோம். பியூப்பிள் முடிச்சாச்சு இல்ல? உள்ள நடுவுல இருக்க மட்டும் பியூப்பிள். நவ் we are going to work on the iris. ஐரிஸ்ல நிறைய வேலை பண்ண வேண்டியது. ஓகே, ஸ்லோவா பண்ண போறோம் ஐரிஸ. இன்னைக்கு ஐரிஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே பெரிய விஷயம். ஓகே, so take a lighter pencil first. Where is my light pencil? I'm taking H. 2B. அதவ 2B ஓட லைட்டா எடுத்துக்கோங்கம்மா. இதுல என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஒரு சின்ன ரிப்பன் போட போறோம். we are going to make a ribbon. Start very close to this box. Okay, just make any shape like this. Go up and down, up and down, up and down. I'll make it dark for you to see also. And close it before. Ma'am, the circle touch பண்ணனுமா மேம்? touch பண்ணக்கூடாது. It should not circle. It should not touch the circle of the iris or the pupil. நடுவுல வரணும், ரெண்டுக்கு நடுவுல. Can I show it again? I'm going to make it a little darker. இங்க பாருங்களேன், பூ மாதிரி, like a flower. No proper shape needed. எப்படியோ போடுங்க. எப்படி இருக்கு இப்போ? தெரியுதா? You finished. It need not be a regular shape. சும்மா பூ மாதிரி இருக்கணும். ஆனா இது வந்து மேலையும் டச் பண்ணக்கூடாது, கீழையும் டச் பண்ணக்கூடாது. It should not touch the pupil. It should not touch the iris. But it is just in between, up and down. போட்டாச்சா? And it is not going inside this box. இந்த பாக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா இதுக்குள்ள போகக்கூடாது. Okay? Fine. Good. Finished means now we are going to make some lines going out of this pupil close to these ribbons. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட பூ வரைஞ்ச மாதிரியே இருக்குல்ல? பூ இலை எல்லாம் இப்படிதானே வரைவோம். So it should be like drawing leaves or flower. We make some shape, random shape, and then we put some lines in between, veins in between. So that's what we are going to do. இது கரெக்டா வந்துருச்சுன்னா H ல இருந்து we can make it darker using a 2B, 4B, whatever you want. I'm taking a 2B to make it a little darker for me. Ma'am? Yes? Ma'am, show me. You want to show? Yes. Okay, wait. Let me also finish this and then I'll see yours. Good. I want to see. Oh, yes. Nice. Nice shape. Who is this? Tanisha. Very good, dear. Very good. Very good. Thank you. இது ரொம்ப கஷ்டமானது. எல்லாரும் நல்லா பண்ணிட்டு வரீங்க. Very good work, everybody. I can show Vaishnavi. You want to show? Yes, Vaishnavi, you can show. Very good, dear. Very good work. Okay. இப்போ என்ன தெரியுமா பண்ண போறோம்? We are going to carefully make very tiny triangles from the pupil and close to this. எங்க lines போட்டோமோ அந்த லைன்ல ஒரு குட்டி triangle மாதிரி போட போறோம். அந்த pupil பக்கத்துல ரொம்ப குட்டியா. தெரியுதா? இந்த கோட்டோட இந்த wherever we did the lines, we are going to make small triangles close to the pupil. புரியுதா?
Is it better? Okay, ma'am. Okay, can we try to do? It's a little difficult, dear. Try பண்ணுங்க, குட்டி குட்டியா போட ட்ரை பண்ணுங்க. கண்ணே குட்டியா இருக்குல்ல அது போடுறதுக்கு, அதனாலதான் பெரிய வட்டம் போட சொன்னேன். சில பேருக்கு கண்ணு குட்டியா போட்டிருக்கீங்க, அதனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது வரையிறது. ஸ்டார் மாதிரி குட்டி குட்டியா அது ஸ்டார் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ இன்பிட்வீன்லயும் கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கோங்க, எந்த இடமும் விடாம நல்லா லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சா? Are we done so far? இந்த ஃப்ளவர் பாக்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும், உள்ளுக்குள்ள கண்ணுக்குள்ள ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. இப்போ மேம் பக்கத்துல வரைஞ்சிருக்கீங்கல்ல மேம், அத வரையணுமா மேம்? Okay, fine. இதுதான் கண்ணா. Can you see? So the pupil is big. On top of the pupil we made some lines. Where the lines start, we are going to make triangles like this and fill the triangles. Can you see? This is what I have done in the iris. Finished, ma'am. Finished up? Very good. Next step we are going to do, we need 2B or 4B to do the outer circle. From outside we are going to come little bit inside, not a proper shape. இப்படி மெதுவா ஸ்கிராட்ச் பண்ண போறோம். I am bringing it closest to this flower but not touching the flower. இந்த ஃப்ளவருக்கு பக்கத்துல வர போறோம், ஆனா டச் பண்ண கூடாது. டார்க்கா ஷேட் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃப்ளவருக்கு பக்கத்துல வரணும், ஆனா ரொம்ப டச் பண்ணாம பாத்துக்கோங்க. I am not touching this flower but I am just making scratches like this. Amma, iris almost வந்துருச்சு. Once I have done, I will do some careful smoothing பண்ணுவேன் நான். ஐஸ் கிட்டக்க அந்த ஐரிஸோட எட்ஜ்ல I'll try to smoothen. I am using a earbud to smoothen. You can use earbud, you can use tissue paper, or some of you showed me in the last class that you also have a stump like this. சில பேர் சொன்னீங்க என்கிட்ட, என்னோட பென்சில் பாக்ஸ்ல வந்து இப்படி ஒரு ஸ்டம்ப் இருக்கு அப்படின்னு. இதுக்கு பேர் ஸ்டம்ப். இட்ஸ் கால்ட் ஸ்டம்ப் and it looks like a pencil but you cannot do anything. It's white in color. And in the stump use பண்ணி you can smoothen the edges. நீட்டா கண்ணுக்கு அந்த வெளியே வராம பாத்துக்கோங்க. இங்க மட்டும் ஷேட் பண்ணும். Ma'am? Yes? Ma'am, I am showing, ma'am. You're showing? Wait. I am also trying to finish. I'm almost there. Yes, I managed to do the iris. Yes. Oh, wow. Who's that? Tanisha. Wow. Very good. Who else wants to show? வேற யாராவது காமிக்கணுமா? ஐரிஸ் பண்ணிட்டீங்க, பியூபிள் பண்ணியாச்சு, ஐரிஸ் பண்ணியாச்சு. வாவ். ஓகே. Oh my god, யாரோட இது? ஜோஷிதா. Awesome. பிரதீக். Oh, I like it. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குமா. வெரி குட். யாராவது காமிக்கணுமா? Anybody else wants to show? பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஸோட சைட்ஸ் பண்ணிடலாமா? இது ரொம்ப கஷ்டமான பாட்டே பண்ணியாச்சு நீங்க.
ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க. வெரி குட். இப்ப நம்ம வந்து we are going to look at this triangle. இந்த triangle பண்ண போறோம். Anybody else wants to show before we go to the next step? Yes, ma'am. Yes, you want to show? You can show, dear. Wow. Good. Very good. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஃப்ளவர் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. வெரி குட். ஓகே, இப்போ நம்ம சைட்ஸ் பண்ண போறோம். we'll start with the small triangle. இதுக்கு வந்து take the lighter pencil. Okay, I am taking 2H. I'm going to close this triangle. இந்த triangle அப்படியே மூட போறேன். திறந்து இருந்தது இல்லையா, லைட்டா மூட போறேன். But I'll shade it very lightly. யூஸ்வலா அந்த கண்ணுக்குள்ள அந்த இடத்துல பாத்திருக்கீங்கன்னா ஈரமா இருக்கும் அது. இட்ஸ் வெட் அண்ட் இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள். அந்த கண்ணுடைய அந்த விழியோடைய அந்த மூக்கு கிட்ட வருது இல்லையா, நியர் த நோஸ் வேர் இட் டச்சஸ், இஃப் யூ see it is so delicate. You have a gland there and there is usually tears. அதனால அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காது, ரொம்ப லைட்டா இருக்கும். So make a very light shade, not properly. You don't need to shade it properly. ரொம்ப லைட்டா போட்டாலே போதும். You don't need to make a darker shade there. So ரொம்ப லைட் ஷேட் போட்டா போதும், டார்க்கா போட போறது இல்ல. இப்ப என்ன பண்ண போறேன், I am going to start shading this section. ரொம்ப லைட்டா. Again 2H, very light pencil. How am I going to do? Fan மாதிரி பண்ண போறேன். Like a fan shape I will move. My hand like a fan shape. இப்படி ஷேட் பண்ணிட்டே வர போறேன். How are you going to shade? கோடு இப்படி போட்டுற கூடாது. Don't make any lines, okay? இங்க போட்டா அழகாவே இருக்காது. Do not make any, do not scratch lines. Try to put, எப்படி வச்சிருக்கேன் நான் பாருங்க, flat on the pencil is flat on the surface of the paper. So எப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன், எட்ஜில் அப்படி பிடிச்சிருக்கேன், இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் நான். இப்படி பிடிச்சிட்டு மெதுவா அப்படி வளைச்சிருக்கேன். இந்த சைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடையும் பண்ணிக்க போறேன். சேம் வே, லைட் ஷேட், நாட் அட் ஆல் டார்க், நோ ஸ்கிராச்சஸ். லைட் ஷேட் பண்ண போறோம். கோடு போட்டுற கூடாது, பார்த்து. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வாவ், இவ்வளவு தூரம் இது பண்ணியாச்சு அப்படின்னா, அகைன் யூ கேன் யூஸ் இயர்பட் ஆர் stump or tissue paper to even smoothen this. இது ரொம்ப லைட் ஷேட், நிறைய தெரிய வேண்டாம். அதனால அதை வந்து நல்லா லைட்டா இருக்கும். Ma'am, finish, ma'am. Very good. அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. யாரோடது? Tanisha's very good. Okay. பாருடா, என்ன விட அழகா இருக்கு, எந்த விட ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்குலாம். நல்லா பண்றீங்க, வெரி குட். ஓகே, இப்ப நான் வந்து கொஞ்சம் இரேசர் எடுத்துக்க போறேன். I'll make it a little lighter. ஏன்னா இங்க லைட் வருது இல்லையா, மேல இருந்து லைட் வர மாதிரி காமிக்க போறேன். சோ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் இரேசர் வச்சு இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு, சோ கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். டார்க்கா இருந்ததுன்னா எரேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு லைட்டா, இல்லாட்டி விட்டுடலாம். நீங்க லைட்டா தான் போட்டுக்கீங்கன்னா விட்டுடலாம். எனக்கு ரொம்ப டார்க்கா இருந்ததுனால நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேயா? இன்னும் ஒரு ஷேடிங் பாக்கி இருக்கு கண்ணுக்குள்ள. என்னன்னா, கண்ணோட எம இருக்கு இல்லையா, பிகாஸ் ஆஃப் தி eyelashes and so on, there will be some shadow inside the eyes. கண்ணோட எமையால ஒரு நிழல் விழும் கண்ணுக்குள்ள.
அத போட போறோம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு லைன் போட்டு போறோம். ஒரு ஹெச் பென்சில் எடுத்துக்கிறேன், H2H அதான் லைட்டான பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த கர்வ் இருக்குல்ல, பெரிய கர்வ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு உள்ள ஒரு குட்டி கர்வ் ஒண்ணு போட்டுக்கோங்க. இப்படி ரொம்ப லைட்டா ஒரு லைன் போட்டிருக்கேன். லைட்டா இருக்கு இந்த லைன், உங்களுக்கு தெரியாது. நான் பக்கத்துல எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். I'm showing it closer to the camera. Can you see I've put a very thin line here, curve here, and idadan dark panna poren nanu. Top of it I'm going to darken. So I will take again 6B 4B something dark again. ஒரு டார்க்கான பென்சில் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்த நான் டார்க்கா ஷேட் பண்ண போறேன் மேல. ஏன்னா இது எப்படி, இது ஏன் இப்படி டார்க்கா போடுறோம்? It is the shadow of our own eye lashes and so on. And இதையும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன் நீட்டா. One more step and then we will stop. Okay. Wow. Oh my God. ரொம்ப ரியலா இருக்குடா. Joshita is awesome. Mugilesh, very good. Very good. Tanisha, you want to show here? Oh. Joshita is very, very good. Tanisha is also real. நல்லா இருக்கு. I think நீங்களும் என்ன மாதிரி கொஞ்சம் ரப்பர் இரேசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட் பண்ணிக்கோங்கம்மா. இல்லாட்டி அந்த ஐரிஸ் வந்து டார்க் பண்ணுங்க. ஆக்சுவலா தனிஷா ஐரிஸ கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். நீங்க தைரியமா, நல்லா இருக்கு உங்க ஐரிஸ், கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். யூ கேன் ஐரிஸ் டார்க்கர். Pratik, wow, super, very good. Anybody else wants to show? Rakshan, there's so many other students in the class that maybe Sanjana, wow, very good Sanjana, very good dear. Akhilan, Vaishnavi, yes, I can see the yes. இது யாரோடது? அகிலனா வைஷ்ணவியா? வாவ், ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா வந்திருக்கு. வெரி குட், செம்ம, வெரி குட். லாஸ்ட் ஒரு ஸ்டெப் பண்ண போறோம். ஓகே, எஸ் மேம். வெரி குட் டியர். இது யாரோட? தனிஷாது. நல்லா இருக்கு. டார்க் பண்ணிட்டீங்க இல்லையா? நவ இட்ஸ் குட், இட்ஸ் மச் பெட்டர். இன்னும் கூட டார்க் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணலாம், நல்லா வரும் உங்களுக்கு. தைரியமா டார்க் பண்ணலாம், கரெக்டா இருக்கு, நல்லா டார்க் பண்ணலாம். Okay, now I am going to put, I will take a lighter pencil. I'm taking 2H. இந்த கண்ணுடைய இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா? சோ இந்த எட்ஜ் அண்ட் in this in between இங்க ஒரு டாட் வச்சு போறேன். Can you see the dot that I have put? A little away from this corner, but in between these two spaces. Here ஒரு dot வச்சிருக்கேன். Now using this dot, I am going to go and make one line parallel all the way close to the circle. பாத்தீங்களா? இதே மாதிரி கீழேயும் பண்ண போறேன். So it's going to be very close to the curve but not touching the curve, and it's not that dark. ரொம்ப டார்க்கா போடாதீங்க. இந்த H பென்சில்லே போட்டுக்கோங்க, ஆனா ரொம்ப டார்க்கா இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு லைன் விட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 2H யூஸ் பண்ணி இந்த லைன் போட்டீங்க இல்லையா? இதுக்குள்ள ஷேடே பண்ணக்கூடாது. இதுக்கு வெளியில க்ளோஸ் டு தி
the bigger line that we drew, bigger curve, we are going to shade inside and also outside. Two H light ஆன பென்சில் எடுத்துட்டு தான் ஷேட் பண்றேன், டார்க் ஷேடிங் இல்ல. ஆனா இதுக்குள்ள நான் ஷேடே பண்ணல பாருங்க, விட்டாச்சு, அந்த வெள்ளையா விட்டுட்டேன் அந்த லைன். அந்த இடத்துல ஷேடே பண்ணல. அந்த இடம் மட்டும் வெள்ளையா விட்டாச்சு. Can you see that there is a space I have left and then I have shaded up and down? Okay. இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த கண்ணை ஃபினிஷ் பண்ண போறோம். என்னென்ன போடணும் இதுல, பாக்கி என்னென்ன பண்ணணும் நம்மளுக்கு. So we are going to work on this next week. What all is pending now? ஒரிஜினல் பிக்சர் காமிக்கிறேன். What is pending பாருங்க. என்ன பண்ணல நம்ம இன்னும், என்ன பண்ணணும்? ஐப்ரோஸ் பண்ணணும், ஐ lashes பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் டார்க்கர் லைட்டர் ஷேட்ஸும் பண்ணணும் கண்ணுக்கு வெளியில, இல்லையா? So that we will do in the next class. Okay? Fine? Okay. Okay, ma'am. Very good. Today you all did a fantastic job. இப்போ இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? Last thing, put your name, your class. Remember to put your name on top of this. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இன்னும் வரையணும்ல. Put your class. Thank you so much for today's class. நீங்க ரொம்ப கஷ்டமானது பண்ணிருக்கோம். We did a very difficult part, but we did very well today. So thank you. நம்ம next classல we will finish this. Okay? Next class கண்டிப்பா வரணும். Okay? Okay, ma'am. Okay, dear. Bye bye. Thank you, ma'am. Bye, ma'am. Thank you. Bye bye.